கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நமக்கு சிந்தனை பொருளாக அருள்பணி கடவுளின் வேதனையை அல்லது கடவுளின் வலியை பகிர்தல் என்கின்ற தலைப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அருள்பணி என்பது கடவுளுடைய வேதனையை அல்லது கடவுளின் வலியை பகிர்ந்து கொள்ளுதல். மிஷன் என்று சொல்லி நாம் எல்லாரும் அழைக்கின்றோம். அருள்பணி, மிஷனரிஸ் என்று சொல்லி அருள்பணியாளர்களை நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த அருள்பணி என்பது கடவுளுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளுதல். இது ஒருவேளை நம்மை சிந்திக்க செய்கின்ற ஒரு தலைப்பு. நம் ஆண்டவர் வேதனைப்படுகிறாரா என்ற கேள்வியை நாம் கேட்கலாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வேதனை அடைகிறாரா? அவர் வேதனையை நீக்குகிறவர் என்று புரிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே வேதனை அடைகிறார் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்று பல நேரங்களிலே நாம் சிந்தனை செய்கிறோம். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற பொழுது லட்சக்கணக்கான யூதர்கள் ஹிட்லரால் கொலை செய்யப்பட்டார்கள். அநேக யூத பிள்ளைகள், அநேக யூதர்கள் ஏதோ ஆயிரக்கணக்காக அல்ல, லட்சக்கணக்காக கொலை செய்யப்பட்டார்கள். அது ஒரு இனப்படுகொலையாகவே இருந்தது. அப்பொழுது ஒரு யூத ரபி ஒரு இடத்திலே சென்று ஜெபித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது இன்னொரு யூத ரபி அவரிடத்திலே சென்று கேட்டாராம், நீங்கள் எவ்விதமாய், எந்த தைரியத்தின் அடிப்படையிலே இவ்வளவு படுகொலைகள் நடக்க ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் அதற்கு பதிலாக சொன்னார்களாம், நான் ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு, நான் கடவுளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய வாழ்வினுடைய கடவுள் துன்பப்படுகிறார் என்பது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் கற்றுத்தருகின்ற அடிப்படை சத்தியம். நாம் மட்டும் துன்பப்படவில்லை. கேரளாவிலே வயநாடு என்ற பகுதிக்கு ஒருவேளை நாம் சுற்றுலாவாக சென்றிருக்கலாம். அந்த அனுபவம் எனக்கு உண்டு. மிக மேடுகள் நிறைந்த பகுதி, பள்ளங்கள் நிறைந்த பகுதி. அந்த பள்ளங்களும் மேடுகளும் இணைந்திருக்கிற அந்த பகுதியிலே ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து. அதிலே ஒரு செய்தியை நான் படித்தேன். யார் அழியும் என்று ஆற்றின் கரையிலே இருந்தார்களோ அவர்களிலே தப்பினவர்கள் உண்டு. ஆனால் யார் அழியாது என்று மேட்டிலே இருந்தார்களோ அவர்கள் அழிந்து விட்டதும் உண்டு. எனவே யாருக்கும் எதுவும் எப்பவும் சம்பவிக்கலாம் என்று அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, வீடுகளை இழந்து வெறுமையோடு கூட நிற்கிற அனுபவங்களை நாம் பத்திரிகைகளிலே அறிகிறோம். அதே போல் செய்திகள் வாயிலாக அறிகிறோம். ஆனால் அந்த சூழலை கவனித்தால் வீடுகள் இல்லை, மாற்று உடைகள் இல்லை, உணவுகள் இல்லை, தங்களுடைய பிள்ளைகள் இல்லை, பெற்றோர் இல்லை. சில குடும்பங்கள் முழுவதுமாக அழிந்து யாரென்றே தெரியாத அளவுக்கு சென்றிருக்கிறது. இந்த வேதனையான சூழலிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்கிற சாட்சி என்ன? நம் கடவுள் வேதனை அடைகிறார். துன்பப்படுகிற மக்களோடு ஆண்டவரும் வேதனை அடைகிறார். இந்த தைரியம்தான் நமக்கு இருக்கிறது. தனிமை உணர்வோடு இருந்து அழுகிறவர்கள் உண்டு. ஆனால் அந்த தனிமை உணர்வோடு அழுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் தனியாக இருந்த அளவில்லை, உங்களோடு ஆண்டவரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லும்போது, நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? என்னை துன்பப்படுத்துகிறாய். பவுலுக்கு புரியவில்லை, நான் இயேசுவை எப்படி துன்பப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிறரை துன்பப்படுத்தும் போது அங்கே என்னை துன்பப்படுத்துகிறாய், நான் துன்பப்படுகிறேன். அப்படியானால் ஆண்டவர் நம்மோடு கூட துன்பப்படுகிறார். அருள்பணி என்பது கடவுளுடைய வலியை, வேதனையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. நம் கடவுள் வேதனை அடைகிறார். அப்படியானால் அவருடைய வேதனை என்ன? 2 வேதனைகளை நாம் படிக்க கேட்ட இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் சிந்தனை செய்து ஆண்டவருடைய வேதனையை போக்குவதற்கு நாம் என்னென்ன முறைகளில் செயல்படலாம் என்பதை சிந்திக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய முதலாவது வேதனை என்ன? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பிரியமானவர்களே, முதலாவது கடவுளுடைய வலி என்ன, வேதனை என்ன? இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? உறவற்ற நிலையை கண்டு ஆண்டவர் வேதனை அடைகிறார். உறவு இல்லாத நிலை. யாருக்கு உறவு இல்லை? கடவுளுக்கும் மனிதனுக்கும் சரியான உறவில்லாத நிலையை கண்டு இந்த பகுதியிலே ஆண்டவர் வேதனை அடைகிறார். ஏன் உறவில்லை என்று சொல்லப்பட்டுகிறது அல்லது நாம் சிந்திக்கிறோம் என்று யோசித்தால், ஏன் உறவு இல்லை? அதற்கு விளக்கம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தையும் கவனியுங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டார். சூழலை நன்றாக கவனியுங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்திற்கு செல்கிறார். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே சம்பவிக்கிறது என்ன? கடவுள் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய மகிமை வஸ்திரத்தின் தொங்கலை போல ஆலயத்திலே நிரப்பப்பட்டிருக்கிறதை கண்டார். உசியா ராஜா மரணமடைந்த பொழுது சூழல் மிக மோசமான சூழல். ராஜா மரித்திருக்கிறார். எந்த ராஜா? உசியா ராஜா. இவர் எப்போது மரிக்கிறார்? கிறிஸ்துவுக்கு முன்னால் 742வது ஆண்டிலே இந்த உசியா ராஜா மரிக்கிறார். இவருக்கு இன்னொரு பெயரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவருடைய இன்னொரு பெயர் அசரியா. எனவே உசியா என்கிற பெயர் அசரியா என்று சொல்லக்கூடிய பெயரோடு கூட 2 பெயரும் ஒன்றாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உசியா ராஜா மரணமடைந்த பொழுது, அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நாட்களிலே ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு சரியாக இல்லை. ஏன் சரியாக இல்லை? 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே நாம் அதை குறித்து படிக்கும் பொழுது, 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் அதை குறித்து நமக்கு திட்டமாக விளக்குகிறது. இந்த உசியா ராஜா அல்லது இந்த அசரியாவை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை கவனியுங்க. மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த வசனத்தை 2ஐயும் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ராஜா எப்படி இருக்கிறாராம்? இந்த ராஜா அவர் கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக தான் இருக்கிறார், ஆண்டவருக்கு பயப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த அசரியா என்று அழைக்கப்படுகிற இந்த உசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாயிருந்தும் அங்கே மேடைகள் அல்லது பிற தெய்வங்களுக்கு இஸ்ரவேலரிலே அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் பலி செலுத்திய அந்த மேடைகளை தன் ஆட்சியிலே அகற்றவில்லை. இதனால் ஜனங்கள் எல்லாரும் அங்கே பலி செலுத்தி வந்தார்கள். ஒரு பெரிய பாவத்திற்கு காரணராக இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு சரியில்லை. இது கர்த்தர் வேதனை அடைகிறார். என் ஜனங்கள் தூரமாய் சென்றார்கள். எனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மாடு தன் எஜமானை அறிகிறது, கழுதை தன்னுடைய எஜமானத்தை அறிகிறது. ஆனா என் ஜனம் இது ஒன்றும் அறியவில்லை, அவர்கள் தூரமாக சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த ராஜா அசரியா ராஜா, நன்றாக கவனிங்க, இவர் என்ன செய்கிறார்? மேடைகளை அகற்றவில்லை. கர்த்தருக்கு பிரியமா தான் இருந்தார். ஆனா என்ன செய்யலாம்? ஜனங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுகோலாய் இருக்கிற காரியங்களை அகற்றவில்லை. வீட்டில் சில குடும்பங்கள் உண்டு, பெற்றோர் ஊழியக்காரர்கள் தான், பெற்றோர் சாட்சி உள்ளவங்க தான், மிஷினரிகள் தான், பொறுப்பாளர்கள் தான், ஆலயத்தில் நல்லா ஊழியம் செய்கிறவங்க தான், கிராமத்தில் ஊழியம் செய்ய போகிறவங்க தான்.
ஆனால் பல காரியங்கள், சில காரியங்கள் பிள்ளைகள் பாவம் செய்வதற்குரிய காரியங்கள் வீட்டிலே ஒருவேளை பிள்ளைகளை திருப்திப்படுத்த வைத்திருப்போமே, ஆனால் இந்த அசரியா ராஜா செய்ததை மறந்து விடாதிருங்கள். அசரியாவை குறித்து வசனம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லதை தான் செய்தான். ஆனா என்ன செய்யல? அடுத்த வசனம் சொல்லுது, மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஒரு சிறிய பாவம், மேடைகள் அகற்றப்படாதபடியினால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் பல பாவங்கள் செய்வதற்கு நாம் காரணராக இருந்து விடுகிறோம். சில காரியங்கள் அகற்ற வேண்டும், அல்லது பிள்ளைகள் பாவம் செய்வதற்கு பெற்றோர் பரிசுத்தமாய் இருந்தாலும் அதற்கு நாம் உடன்படுகிறோம். இந்த ராஜா செய்த காரியத்தை நாம் நினைவிலே வைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். எனவேதான் இந்த ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உறவு சரியாக இல்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தூய்மை இல்லாத நிலையை கண்டு ஏசாயா என்ன செய்கிறாராம்? போய் ஆலயத்தில் உட்கார்ந்து கதறி அழுகிறார். உடனே தான் அவர் சொல்கிறார், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நான் தூய்மை இல்லாத அசுத்தங்கள் நிறைந்த மக்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன் ஐயா. இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், நான் இந்த ஜனங்களோடு இருக்கிறேன். அப்படியானால் இந்த உறவற்ற நிலையை கண்டு கர்த்தர் வேதனை அடைந்து ஏசாயாவை தன் திருப்பணிக்காக அழைக்கிறார். யார் போவாங்க? இந்த உறவை சீர்படுத்த. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவு சரியில்லைன்னா நம்ம ஒரு வரியில் சொல்லுவோம், அவங்க பிள்ளைகளும் பெற்றோரும் உறவு சரியில்லையா, பேச மாட்டாங்க. ஆனால் வேதனை யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் சொந்த அப்பாவோடு சொந்த அம்மாவோடு பேசாம முகத்தை தூக்கிட்டு தூரம் பார்த்துட்டு போனாங்கன்னா பெற்றோர் முழுவதும் அழுது கொண்டிருப்பார்கள், அல்லது கண்ணீரோடு நிற்பார்கள். என் பிள்ளை, என் மகன், நான் பெத்து வளர்த்தின பிள்ளை, அவனை பேணி பாதுகாத்தேன், அவன் என்னை பார்த்து முகத்தை தூக்கிட்டு போறான், என் முகத்தில் பார்க்கல. இது எவ்வளவு வேதனை நிறைந்தது என்று யோசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் கதறுகிறார். என் ஜனங்கள் உறவிலே சரியில்லாமல் இருக்கிறார்கள், கடவுளுக்கும் மனிதனுக்குள்ள உறவு சரியில்லை. இது கர்த்தர் வேதனை அடைகிறார். இந்த வேதனையை ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொல்கிறார். யாரையா அனுப்புவேன்? உறவை சரிபடுத்துவதற்காய், சிதைந்து போய் கிடக்கிற உறவை சரிபடுத்த நான் யாரை அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? ரொம்ப யோசிக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரச்சனை உள்ள குடும்பங்களில் சில மீடியேட்டர்ஸ் நம்ம போவோம், பேசுவோம். அது ரொம்ப பேசுவதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதையும் தப்பித்தவரி ஒன்று பேசுனா உடனே என்ன செய்வாங்க? ஒரு டீம் தூக்குவாங்க. இல்லைன்னா இன்னொரு சொல்வார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப யோசித்தார். அவர் சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புவோம். நண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த வேதனை என்ன? உறவற்ற நிலைகளிலே சிதைந்து போய் நிற்கிற மனிதர்களை கண்டு ஆண்டவர் வேதனை அடைகிறார். வேதனை அடைந்து உறவை சரிப்படுத்த முற்படுகிறார். ஒருவேளை நம்ம குடும்பங்கள் இதில் நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் நல்லவனாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் பாவம் செய்வதற்குரிய காரியங்கள் ஒருவேளை என் வீட்டில் இருக்கிறதா, என்னுடைய தேசத்தில் இருக்கிறதா, என்னுடைய கிராமத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு பல சூழல்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். இந்த அசிரியா ராஜா கர்த்தருக்கு பயந்தவர், அவர் கர்த்தருக்கு பிரியமானவர். ஆனாலும் ஜனங்கள் பாவம் செய்யும்படிக்கு அவர் ஏதுகோலாயிருக்கிறார். மேடைகளை அகற்றவில்லை. ஒரு தவறு. அந்த தவறு என்ன என்பதை ஆண்டவர் உணர்த்தினால் நீங்களும் திருத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருங்கள். உறவற்ற நிலையை கண்டு ஆண்டவர் வேதனை அடைகிறார். இரண்டாவதாக நாம் இரண்டாவது படிக்க கேட்ட வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் இன்னொரு நிலையை கண்டு அவர் வேதனை அடைகிறான். ஒன்று உறவற்ற நிலை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு சரியில்லை. இதை கண்டு ஆண்டவர் வேதனை அடைகிறார். இதற்காக அந்த உறவை சரிப்படுத்த ஏசாயாவை அனுப்புகிறார். இரண்டாவதாக சமாதானமற்ற நிலையை கண்டு ஆண்டவர் வேதனை அடைகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, லூக்கா 10:5 வாசிங்க. ஒரு வீட்டில்
பிரவேசிக்கிற போது வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. சமாதானம் இல்லாத நிலையை கண்டு ஆண்டவர் வேதனை அடைகிறார். பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டு என்பது மிக வேதனைகள் நிறைந்த அனுபவம். ஏதோ கிறிஸ்தவ பாடு என்பது இன்றைக்கு பாடுகளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் முதல் நூற்றாண்டிலே பட்ட அனுபவத்தோடு நீங்கள் ஒப்பிடுவீர்களானால் எத்தனை மக்கள் மிருகத்திற்கு இரையாக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். சமாதானம் இல்லாமல் இருந்த சூழல்களிலே அந்த சூழலை கண்டு ஆண்டவரும் மனம் வருந்துகிறார், ஆண்டவரும் வேதனை அடைகிறார். நீங்க சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில கொடிய நோய் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. நிறைய தற்கொலைக்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நிறைய சொத்து இருக்கலாம், வேலை இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா சமாதானம் இல்லை. எனவேதான் வசனம் முழுவதும் சொல்கிற காரியம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் சீடர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஒரு வீட்டுக்கு போன முதலாவது சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். நீங்க சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக செல்ல வேண்டும். ஆனால் சிலர் வீட்டுக்கு போனா இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்துட்டு போவாங்க. ரொம்ப யோசிங்க இல்லையா? நம்ம ஒரு வீட்டுக்கு போனா என்ன கொடுக்கணும்? சமாதானத்தை கொடுக்கணும். ஆனா வீட்டுக்கு போனா இருக்கிற சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது? எடுத்து விட்டு போகக்கூடாது. சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? சமாதானத்திற்காக வருகிறோம். அப்படி வசனம் எனக்கு என்ன கொடுக்கிறது? என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது? எனவே சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சீடரிடத்தில் சொன்ன காரியம், நீங்கள் இல்லத்துக்கு செல்லும் போது முதலாவது நீங்கள் சமாதானத்தை நீங்கள் அந்த இல்லத்துக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டம்மா. நம்ம வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லுவோம்? நம்ம அந்த சமாதானத்துக்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவோம். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா கேட்பீங்களா? எல்லாரும் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உடனே சிலர் சொல்லுவாங்க, நல்லா இல்லாமல் இருந்தால் உங்களோட பேசுவாங்களா? உடனே இப்படியும் பேசுறவங்க இருப்பாங்க. ஆனா என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டையா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா என்று நாம் கேட்போம். பிரியமானவர்களே, அப்படியானால் யாரை ஆண்டவர் அனுப்பினார்? ஆண்டவர் எத்தனை சீடர்களை அனுப்பினார்? அந்த வசனத்திலே நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை பேர் அனுப்பினார்? லூக்கா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேர்? 70 72 72. ஆண்டவர் 72 பேர் அனுப்புகிறார். ஆனா சில பிரதிகளில 70 என்று வருகிறது. 70 பேர் அனுப்பினார், 72 பேரை அனுப்பினார். ஏன் இந்த 70 72 என்று சில பிரதிகளிலே மாறி வருகிறது? ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது சில பழைய ஏடுகள் கிடைத்தன. ஆண்டவர் பேசிய வார்த்தைகளை அடங்கிய சில புதிய ஏடுகள், கொஞ்சம் காலத்தால பிந்தையது அல்லது முந்தையது, இவைகள் எல்லாம் கிடைத்தன. எனவே 70 72 என்பது அல்ல, இந்த 70 என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன் 70 பேரை அனுப்பினார் அல்லது 72 பேரை அனுப்பினார் என்ற கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 16 17 வசனங்களிலே ஆண்டவர் மோசேக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார். நீ என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலரிலே 70 பேரை தெரிவு செய்ய வேண்டும். அந்த இஸ்ரவேலருடைய வேதனையை உன்னோடு அனுபவிப்பதற்காய் நீ 70 பேரை நீ தெரிந்து கொள்ளலாம். நன்றாக கவனிங்க. இஸ்ரவேலருடைய வேதனையை, இஸ்ரவேலருடைய வருத்தத்தை உன்னோடு கூட சகிப்பதற்காய் மோசை மட்டும் அதை சகிக்க வேண்டாம், மோசை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன்னோடு கூட பாடுபடுவதற்காய் நீ 70 பேரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இஸ்ரவேலருடைய வேதனையை அவர்கள் புரிந்து உன்னோடு கூட உனக்கு உதவி செய்வார்கள். நண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? 70ஆக இருந்தாலும் 72ஆக இருந்தாலும் ஆண்டவர் எதற்கு தெரிவு செய்கிறார்? புதிய மோசையாக வந்திருக்கிற ஆண்டவர் தன்னோடு கூட பாட அனுபவிப்பதற்காய் தனக்கு முன்பாக 2 பேராய் அனுப்பினார். 2 பேர். ஏன் 2 பேர் அனுப்பினார்? நிறைய நாள் செய்தியில நான் சொல்லியிருக்கேன். ஏன் 2 பேர் அனுப்பினார்? 2 பேர் நம்ம சார் சொன்னது கரெக்ட் தான். 2 பேருடைய சாட்சி உண்மையானது. எனவே 2 பேரை அனுப்பினார். வேகமா போங்க, நீங்க என்ன செய்யுங்க, சீக்கிரமா போங்க, எனக்கு முன்னாய் போங்க, பாடுவதற்கா என்னோடு கூட பாடுபட
நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? சமாதானம் இல்லாத உலகுக்கு சமாதானத்தை கொடுக்க வேகமா போங்க. ஏன் வேகமா போங்க? சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் தற்கொலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. எனவே இது துரிதமான வேலை, இது துரிதமான வேலை. இந்த பணிக்காய் நீங்க வேகமா போங்க. அந்த வேகமா போங்க என்பதை இங்கே ஒரு அடையாளப்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். லூக்கா 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் அனுப்பும் போது வேகமா போங்க என்பதை ஒரு ஒப்பீடோடு கூட சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சீடர்களை அனுப்புகிற போது 4வது வசனத்தை கவனிங்க. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியில ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஏன் இவ்விதமாய் சொல்லுகிறார் ஆண்டவர்? ஏன் இவ்விதமாய் சொல்லி கொடுக்க வேண்டும்? நான் ஒருவரிடத்தில் கேட்டேன், நீங்க காலையில் எங்கம்மா போனீங்க? அவர் உடனே வாயை பொத்திட்டு பிறகு சொல்றேன் என்று செய்கையாய் சொன்னாங்க. பிறகு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் பிறகு சொல்கிறேன் என்று போய்விட்டாங்க. பின்னொரு நாள் அவரிடத்தில் பார்க்கும்போது, பாஸ்டர், நான் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசலை, எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைக்கு ஏதோ சாப்பாட்டில் ஏதோ பிரச்சனை ஆச்சு, அதுக்கு நான் போய் ஒருத்தர்கிட்ட அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன். அவர் சொல்லிவிட்டார், மருந்தை கொண்டு போகும்போது நீ வழியில் எங்கேயும் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அப்படியே கொண்டு மருந்தை கொடுத்துடணும். அதனால தான் நான் அந்த மருந்தை கொண்டு அப்படியே போனேன். உங்கள்கிட்ட நான் பிறகு பேசுகிறேன்னு செய்கை காட்டினேன். நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்க அம்மாவுக்கு பாவம் பல்லு வலியாக இருக்குமா, இல்லை வாயை திறக்கக்கூடாது இருக்கா, இல்லை பல்லு வளர்க்கலையா என்றெல்லாம் பல யோசனைகளோடு கூட நான் இருந்தேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீடர்களை சொல்லி அனுப்புகிறார். நீங்க போகும்போது பணப்பைய கொண்டு போகாதீங்க, ஜாமான் பைய கொண்டு போகாதீங்க, பாதரட்சியை கொண்டு போகாதீங்க, யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஏன் இப்படி சொன்னார்? எருசலேம் மலை பயணம் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான பயணம். எருசலேமுக்கு போறது என்று சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த எருசலேம் போக வேண்டுமானால் அவர்கள் முக்கியமாக 3 காரியங்களை சேகரிப்பார்கள். முதலாவது போய் பணத்தை சேகரிப்பாங்க. பயணத்துக்கு செலவுக்கு ரூபா வேணும், சாப்பாட்டுக்கு ரூபா வேணும், பணத்தை சேகரிப்பாங்க. இரண்டாவது என்ன செய்வாங்க? போகும்போது எதையேனும் சாப்பாடு வேண்டும், உடை வேண்டும், அதற்கு என்று பொருட்களை சேமிப்பாங்க. மூன்றாவது நடந்து போனோம்னா பாதரட்சை வேண்டும். இந்த 3 காரியங்களையும் பெற்றுக்கொள்ள சேமிக்க கால தாமதம் ஆகும். அது உடனே கிடைக்காது, வசதி இல்லை. பணத்தை சேகரிக்க வேண்டும், பொருட்களை சேகரிக்க வேண்டும், பாதரட்சியை சேகரிக்க வேண்டும். இதற்காக பல நாட்களாகும், பல வாரங்களாகும், பல மாதங்கள் கூட ஆகலாம். ஆண்டவர் சொல்கிறார், அதற்காக நேரத்தை நீ வீணடிக்காத, செலவு செய்யாத. நீ வழியில போகும்போது யார்கிட்ட நீ கதை விட்டுட்டு இருக்காத. ஒரு கூட்ட ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் துன்பத்தோடு இருக்கிறார்கள். வேகமாக போ, அந்த வீட்டில் போய் சமாதானத்தை சொல்லு. பிரியமானவர்களே, சமாதானமற்ற நிலையை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் துன்பப்படுகிறார். துன்பப்படுவதனால தன்னுடைய சீடர்களிலே அவர் 70 பேர் அல்லது 72 பேரை தனக்கு முன்பாய் தன்னோடு பாடுபட அவர் அனுப்புகிறார். நீங்க ஓடி போங்க, இந்த பணி அருள் பணி. சமாதானமற்ற நிலையிலே இருக்கிற மனிதனை கண்டு நான் வேதனை அடைகிறேன், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. எனவே தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த சமாதானத்தை கொடுக்க தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கினார், சமாதானத்தை ஏற்படுத்தினார். அருள் பணி என்பது ஆண்டவருடைய வேதனையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பணி. உறவற்ற நிலையிலே இருக்கிறவர்களுக்கு உறவை ஏற்படுத்துகின்ற பணி. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு, மனிதனுக்கும் பிற மனிதனுக்கு இருக்கிற உறவு சரியற்ற நிலைகளிலே உறவை ஏற்படுத்துங்கள். இது அருள் பணி. சமாதானம் இல்லாத நிலையிலே இருக்கிற மனிதர்களுக்கு நாம் விரைந்து ஓடோடி சென்று சமாதான நற்செய்தியாகிய இயேசுவை அறிமுகப்படுத்துவோம், இயேசுவின் சமாதானத்தை கொடுப்போம். இந்த பணிகளோடு கூட உலகத்தில் முன்னேறுவோம். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமன்.